வணக்கம். ஓம் குருவே நமக. வெற்றிலை ஆணா பெண்ணா காண்பது எப்படி? வெற்றிலையின் பின்புற நரம்புகளில் அமைப்பில் வித்தியாசம் உண்டு. வெற்றிலையின் காம்பின் பகுதியிலிருந்து சீரான நடு நரம்பும் அது நடு நரம்பிலிருந்து பிரியும் கிளை நரம்புகள் தொடங்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் வெற்றிலையின் வால் பக்கம் சேரும் இடம் வரையில் சீராக அமைந்து முடியும் இடத்தில் இரண்டு நரம்புகளும் ஒரே புள்ளியில் சந்தித்தால் அது பெண் வெற்றிலை. அப்படி இல்லாமல் தொடக்கத்திலிருந்தே நரம்புகள் சீராக இல்லாமல் வெற்றிலையின் வால் பக்கத்தில் அந்த நரம்புகள் மேலும் கீழுமாக சந்தித்தால் அவை ஆண் வெற்றிலை என்றும் சொல்வார்கள். இந்த ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலை என்பது நம் ஜாதகம் பார்க்கும் பொழுதும் புத்திரர்களை பற்றி அறியும் பொழுதும் நமக்கு தேவைப்படும். எனவே நரம்புகள் சீராக இருந்து முடியும் பொழுது அது பெண் வெற்றிலையாகவும், சீரற்று இருக்கும் பொழுது அந்த நரம்புகள் ஆண் வெற்றிலையை குறிப்பதாக அமைகின்றது. இது நம்முடைய வெற்றிலை பிரசனத்திற்கு முக்கியமான ஒரு விஷயமாக அமையும். எனவே இந்த ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலை என்பதை பற்றி தெரிந்து கொள்வது நம்முடைய ஜோதிடத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. ஜோதிட பிரசனத்திற்கு வெற்றிலை பிரசனத்திற்கு இது முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது. நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெற்றிலையை பற்றிய ஒரு அறிவு நம்ம அடையக்கூடிய ஒன்றாக அமைகிறது. நரம்புகளை வச்சு சீரான அமைப்பு பெண் வெற்றிலையாகவும் சீரற்றது ஆண் வெற்றிலையாகவும் அமையுது. அதனால் இதை குழந்தைகளை பற்றி அறியறதுக்கு முக்கியமான பிரசன்ன முறையில் இது பயன்படும். நன்றி. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. நான் உங்களுக்கு உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறேன். வெற்றிலை பிரசன்னத்திற்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக அமையுது. எந்த குழந்தையை பிறக்கின்றதை நம்ம இதை வச்சு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.